He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் மொத்தம் 70 தொகுதிகள் இருக்கின்றன. 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 70 தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தமாக 699 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அத்திஷி, மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் களத்தில் இருக்கின்றனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜவ் இணைந்திருக்கிறார். ராஜவ், மொத்தம் 70 தொகுதிகளில் ஒரே கட்டமாக அங்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. என்ன விவரம்? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? பதற்றமான வாக்குச்சாவடிகள்லாம் என்னென்ன? அதற்கு கூடுதலாக என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? வாக்குச்சாவடிகள் இன்றைய தினம் அந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்காக தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டு தற்போது வாக்குப்பதிவும் தொடங்கியிருக்கிறது. சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை 1.56 கோடி வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தால் முன்கூட்டியே அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்களுக்கான தேவையான அனைத்து அடிப்படை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. குடிநீர், அதே போல கழிவு, பாத்ரூம் வசதி போன்ற பல்வேறு வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை தற்போது குளிர்காலம் நீடிக்கிறது. எனவே இன்று காலை அந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக நீண்ட அந்த வரிசைகள் நிற்பது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் அதிக அளவில் நம்மளால் இங்கு பார்க்க முடியவில்லை. காரணம், பல்வேறு வாக்குச்சாவடிகள் இதே போல ஒரு மந்தமான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. கடுமையான அந்த குளிரின் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்கின்றார்கள். சிறிது நேரம் கழித்து பொறுமையாக சென்று அந்த தங்களுடைய வாக்குகளை செலுத்திக் கொள்ளலாம் போன்ற அவர்களுடைய கருதி தற்போது மந்தமான நிலையே காணப்படுகிறது. நாம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த புதுடெல்லிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் நாம் இங்க இருக்கோம். வெறிச்சோடி காணக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வாக்குச்சாவடி இருக்கின்றது. பாதுகாப்பு ஏற்பாடு முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை 83.76 லட்சம் ஆண்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். பெண்கள் அதிகப்படியாக 72.36 லட்சம் பெண்களும், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு 733 வாக்குச்சாவடிகள் பிரத்யேகமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பாதுகாப்பை பொறுத்தவரை 200 துணை ராணுவ நிறுவனங்கள் சேர்ந்தவர்கள், அதே போல 19,000 வீட்டு காவலர்கள் மற்றும் 35,626 டெல்லி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில இங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடியவர்கள் பேசலாம். सर नमस्ते, आप वोट डाल दिया क्या? वोट डाल दिया और सर्टिफिकेट भी मिला है, हमने पहला वोट डाला। ओके, कितना अभी वो क्लाइमेट है, कैसा आप आगे क्यों? बस आ गए, पैदल आए, पैदल 1.5 किलोमीटर से आगे. आनंदी, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இளைஞர்கள் மட்டுமே தற்போது வரக்கூடிய அந்த சூழல், இந்த கிளைமேட்டை நான் சொல்றேன், அந்த அளவு இந்த பணியானது நீடிக்கிறது. இந்த முதியவர் தற்போது அவர் தன்னுடைய வாக்குகளை செலுத்தி அவருக்கு அந்த சான்றிதழும் வழங்கியிருக்கிறது. அதனை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டதாக அவர் கூறியிருக்கின்றார். வாக்குச்சாவடிக்குள்ளே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வெறிச்சோடி காணப்படக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அதே போல இங்கு தேர்தல் பணியில் சில கல்லூரி மற்றும்
பள்ளியினுடைய மாணவர்கள் வந்துட்டு தேர்தல் பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக வரக்கூடிய அந்த முதியவர்களுக்கு உதவிகள் செய்வது, வீல் சேர்கள் அரேஞ்ச் செய்வது போன்ற விஷயங்கள் வந்துட்டு அவர்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியாளர்களும் வந்துட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்படுகிறது. அதே போல தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர்களும் அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள். தற்போதை பொறுத்தவரை இந்த வாக்குப்பதிவானது மந்தமாக தான் தொடங்கி இருக்கின்றது. கள தகவல்களுக்கு நன்றி ராஜு. ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.